ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். திரும்பமாக இந்த ஞாயிறு ஆராதனையிலே உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் இந்த நாளிலே நாம் பாடல்களை பாடி மகிமைப்படுத்தவும், அவருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நாம் உணரவும், அது மட்டுமல்ல அவருடைய வசனங்களினாலே நாம் தேற்றப்பட்டு நாம் உணர்த்தப்பட்டு அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாகவும் நாம் ஒப்புக் கொடுப்போம். நம் தலைகளை தாழ்த்தி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். உந்தனின் சமூகம் வந்தே என் கிரியைகளினால் அல்ல, உந்தனின் கிருபையே, உந்தனின் கிருபையே, உந்தனின் சமூகம் வந்தே கிரியைகளினால் அல்ல, உந்தனின் கிருபையே, உந்தனின் கிருபையே. எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்துகிற நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கும்படியாக, இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல தயவிற்காக நமக்கு நன்றி. இந்த நாளிலே நாங்கள் பாடுகிறதான பாடல்கள், கேட்கிற வசனங்கள் ஒவ்வொன்றின் மூலமாகவும் நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை உயர்த்துகிறவர்களாக, உம்மை பின்பற்றுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து, ஆண்டவரே, அவர்களுக்கு இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பேற்று வழி நடத்தும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இந்த அருமையான நேரத்தில் ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை என்கிறதான பாடலை பாடுவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன்,
நான் உயிர் வாழ்வேன். இயேசுவே சேர்ந்து சொல்லுவோமா? எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லாமா? சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. ஆமென். நமக்கு ஒருவேளை சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம நினைச்சா கூட, சொத்து என்று அள்ளிக்கொள்ள என்கிட்ட எதுவுமே இல்லை, இதுதான் எனக்கு மிக சிறந்தது, எனக்கு மிகச்சிறந்த உறவு, எனக்கு மிகச்சிறந்த சொத்து அப்படின்னு சொல்லி நினைத்துக்கொள்ள எனக்கு எதுவுமே இல்லை, யாருமே இல்லை என்று சொல்லி நினைச்சா கூட, ஆண்டவரே நீரே எனக்கு சொந்தமாக எனக்கு சொத்தாக இருக்கிறீர் என்று சொல்லி நாம் உண்மையாகவே நாம் அவரை மகிமைப்படுத்தலாம். இல்லை, உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன் என்று சொல்லி பாடுவோம். உம் ஆவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து இந்த பாடலை, இந்த 2 கவிகளை நாம் திரும்பமாக பாடலாம். உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. உம் ஆவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். உம் ஆவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. நீரே என் சொந்தம். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. ஆமென். நிச்சயமாக அவருடைய தழும்புகளாலே நாம் சுகமானோம், அவருடைய வார்த்தையினால் நான் பலனானேன். ஆமென். அப்படியாக நாம் சொல்லி மகிமைப்படுத்தினோம். இன்னொரு பாடலையும் கூட நாம் பாடலாம். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். இல்லை, அநேக நேரத்தில் இயேசுவை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்னு சொன்னால், எனக்கு எதாவது தேவைன்னா அதை கொடுக்குற ஒரு கருவியாக, இல்லை ஒரு ஆண்டவரே எனக்கு இது வேணும் உடனே என்று எனக்கு கொடுத்துடணும். அப்போது அவர்கிட்ட நம்ம உறவு கொள்ளும் பொழுது எல்லாமே என்னுடைய தேவையை சொல்கிறது மட்டும்தான் நம்முடைய நோக்கமாக இருக்குது. நிச்சயமாக நம்முடைய தேவையை சந்திக்கிறவர் தான். ஆனால் நான் அவர்கிட்ட பேசும்பொழுதெல்லாம் என்னுடைய தேவையை பற்றி மட்டுமே பேசுவேன் அப்படின்னு சொன்னால் அது சந்தோஷமாக இருக்காது இல்லையா? அதான் அந்த அருமையாக பாடல்காரர் சொல்கிறார், என் தேவையை சொல்லி சொல்லி உண்மை நான்
துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான் ஆண்டவரே. இல்லையா? நீங்க இருந்தா எனக்கு போதும், நீங்க இருந்தா எனக்கு போதும், அதுவே எனக்கு எல்லாமே கிடைத்தது போல இருக்கிறது என்று சொல்லி நாம் இந்த பாடலை பாடுவோம். தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான் ஆண்டவரே. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்க தான். திரும்பமாக என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்க தான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்க தான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்க தான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்க தான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்க தான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்க தான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்க தான். கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ. நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. என்னை கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ. நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்க தான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்க தான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்க தான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்க தான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்க தான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்க தான். உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ. உயிர் உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ. உயிர் உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்க தான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்க தான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்க தான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்க தான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லாமா? என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்க தான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்க தான்.
என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். ஆமென். நாம் இருந்த இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாமா? இந்த பாடலில் சொன்னது போல், ஆண்டவரே, நான் எப்பொழுதும் என்னுடைய தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்துவதே என்னுடைய வழக்கமாக நான் வச்சிருக்க மாட்டேன். ஆண்டவரே, என்னுடைய தேவையே நீங்களா ஆயிட்டீங்க. ஆண்டவரே, லார்ட், I need you லார்ட். ஏனென்று சொன்னால் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். I shall not want. ஆண்டவரே, எனக்கு வேறு தேவைகள் இருக்காது ஆண்டவரே. ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈரேவாக நீர் இருக்கிறபடினாலே ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ என்று சொல்லி பாடலாமா? கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். ஆமாண்டவரே, அப்பா, என்னை உள்ளம் கையில் என்னை வரைஞ்சிருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை எப்பொழுதும் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறீங்க ஆண்டவரே. என் மேல் கண்ணோக்கமா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க என் மேல எவ்வளவு ஆசையா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆகையினால நான் எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்ப்பதை மாத்திரமே ஆண்டவரே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நாங்கள் அப்படி உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது எங்களை நீர் வழி நடத்துகிறீர். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் ஆண்டவரே. Lord, you lead us. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களை வழி நடத்துகிற தேவனாக நீர் இருக்கிறீர். எங்களுக்குள்ளாக வாசம் செய்து எங்களை வழி நடத்துகிறவராக நீர் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி தகப்பனே. ஆமென். உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ, உயிர் உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. ஆமென். உள்ளங்கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ, உயிர் உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. சொல்லுமா? உள்ளம் கையில் என்னை வரைந்த தேவன் அல்லவோ, உயிர் உள்ளளவும் காக்க வல்ல தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை ஆமாண்டவரே. இந்த வானம் பூமி யாவற்றையும் ஆளும் தேவன் நீர் ஆண்டவர். சகல அதிகாரம் பெற்ற தேவன் நீர். ஆமென். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என்
இதயமே நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். என் இதயமே நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, என் தேவனே, கூப்பிடுவோமா? என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே, இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை நீங்க தான் என் பாடல் ஆண்டவரே. வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என்னுடைய பாடல் நீர், என்னுடைய இதயம் நீர், என்னுடைய தேவை நீர் ஆண்டவரே. Lord, I just want to seek you, Lord. ஆண்டவர், உம்மை தேடுவதையே நான் நோக்கமாக கொண்டு என்னுடைய வாழ்க்கை வாழுவேன். ஏனென்று சொன்னால் ஆண்டவரே, நான் உம்மோடு கூட சேரும் பொழுது என்ன நோக்கத்திற்காக என்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை என் மூலமாக நீர் நிறைவேற்றுகிறீர் ஆண்டவரே. அப்பா, நான் ஏனோ தானோ என்று சொல்லி என்னுடைய சுயநலத்திற்காக மாத்திரம் வாழ்கிற வாழ்க்கை அல்ல அப்பா. உம்முடைய சித்தத்தின்படி அப்பா, உம்முடைய நோக்கத்தின்படி வாழுகிற வாழ்க்கையை நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொடுக்கிறீர் ஆண்டவரே. உம்மையே தேவையாக நாங்கள் வைத்திருக்கிறோம். உம்மையே ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாஞ்சியாக வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல ஆண்டவரே என் ஆத்துமா தேவனே உம்மை நோக்கி காத்திருக்கிறது ஆண்டவரே. உம்மை நோக்கி காத்திருக்கிறது. Lord, I seek you in all my situations. என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அப்படி தேடும் பொழுது நாங்கள் கண்டடைகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு உத்தரவு சொல்லுகிறீர். நீர் எங்களுக்கு பதில் சொல்லுகிற தேவனாக இருக்கிறீர். எங்களோடு கூட இடைப்படுகிற, எங்களோடு கூட பேசுகிற தேவனாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. பாவமோடு கூட உறவு கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. ஆமென். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் அன்பரே, ஆமென். என் தேவனே, என் ஜீவனே, என் அன்பரே, என் சொந்தமே. ஆண்டவரே, கூப்பிடுவோம். ஆண்டவரே, நீர் என் தேவன், நீர் என் ஜீவன், என் சொந்தம், என் அன்பர். ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை எவ்வளவு அருமையாக எங்களை நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி. இதோ இந்த உலகத்தின் தோற்றத்திற்கு முன்பதாகவே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தையும் எங்களுக்கு நீர் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்ல தேவன், நீர் எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய தேவைகளை மாத்திரம் சொல்வதற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறவர்களாக இருக்க நாங்கள் விரும்பவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மோடு கூட உறவு கொள்ள விரும்புகிறோம். Lord, we want to talk with you. We want to listen from you, Lord. ஆண்டவரே, உம்மோடு கூட பேசும்படியாக, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை குறித்ததான ஆண்டவரே ஒவ்வொரு நாளுக்கான உம்முடைய திட்டத்தை நீர் எங்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக
ஆண்டவருடைய பாதத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வருகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? உண்மையாகவே நம்முடைய சரீரங்களை குற்றமற்ற ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். எனவே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து தரித்திருந்து ஆண்டவரே, ஏதோ உம்மை ஆராதித்து விட்டோம் என்கிறதான ஒரு திருப்தியிலே போவதாக அல்ல ஆண்டவரே. அப்பா, நாங்கள் நீர் சொல்லுகிற வார்த்தையின்படி உம்மை பின்பற்றுகிறவர்களாக வாழ நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமா? நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க யாராக இருந்தாலும் சரி, அவர் எதிர்பார்க்கிறது ஒண்ணுதான், என்னுடைய சித்தத்தின்படி உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள். உனக்கு சுய சித்தத்தை கொடுத்திருக்கார், நீ விருப்பப்பட்டபடி வாழலாம். அந்த விருப்பம் என்னுடைய விருப்பத்தோடு ஒத்து போகட்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆமென். நம் ஜெபிப்போம். பாஸ்டர் அவர்கள் முன்பாக வந்து இந்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாகவும் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசும்படியாகவும் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு இவ்வளோ நேரமாய் ஆண்டவரே உறவாடி கொண்டிருந்தபடியாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசினபடியாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இவ்வளோ நேரமாய் நீர் கூட இருந்து பாடல்களோடும் ஆண்டவரே உம்முடைய ஆராதனையிலும் தேவ பிரசன்னம் கூட இருந்தபடியாலும் உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, பெரிய காரியங்களை செய்தரலும் ஐயா. உடைய பிள்ளைகள் மூலமாக நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீ நடப்பிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆச்சரியப்படத்தக்கதான அளவுக்கு தேவன் அற்புதத்தை செய்தரலும் கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளங்களோடும் நீர் பேசியறலும் கர்த்தாவே. கிருபையின் கரம் நீட்டப்படட்டும். ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, பேசப்போகிற உம்முடைய மகனையும் நீர் அபிஷேகித்து நீர் வல்லமையினால நிரப்பியறலும் கர்த்தாவே. ஒவ்வொரு உள்ளங்களோடும் பேசும் கொழுந்து விட்டு எரியத்தக்கதான நல்ல அனுபவத்தை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தரலும் கர்த்தாவே. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை செய்தரலும் கர்த்தாவே. இடத்துல கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த கூட்டம் முழுவதும் தொடக்கம் முதல் முடிவரை உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று சொன்னது போல எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி ஆசீர்வாதத்தை கட்டளிடும். கிருபையினால மூடி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை கெஞ்சி கேட்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். திரும்பமாக உங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் நம்மை மிகவும் அருமையாக நடத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் அதிசயமாக நடத்தி வருகிறார். இன்னும் அவர் நம்மை வழிநடத்த வல்ல தேவனாக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாக செல்வதற்கு முன்பதாக நாம் எல்லோருமாக சேர்ந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆற்றுவதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றுவதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை மாற்றுவதாக இருக்கிறது. ஆமென். அவருடைய வார்த்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாகவும் நாம் இருக்கும் பொழுது தேவன் நம்மை மிகவும் அருமையாக நடத்தி வருவார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கென்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம். குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குவர்களாக இருக்கிறீர்கள். போதும். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 23ஆம் அதிகாரத்திலே பரிசேயர்களையும் வேதபாரகர்களையும் உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி பல விதங்களிலே அவர்களை குற்றப்படுத்துகிறார். 7 முறை உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், அவர்கள் எப்படியாக இருக்கிறார்களாம்? குருடரான வழிகாட்டிகளே. அவர்கள் வழிகாட்டுகிறார்கள்,
ஆனால் அவர்கள் குருடராய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கே வழி தெரியாது, ஆனால் அவர்கள் மற்றவர்களுக்கு வழியை காட்டுகிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்களாம்? கொசுகில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். இது ஒரு பழமொழியாக இருக்கிறது. இந்த கொசுகில்லாதபடி வடிகட்டி என்று சொல்லும் பொழுது ரொம்ப பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம், ஐயோ அது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி பார்த்து ரொம்ப கவனமாக செய்வாங்களாம். ஆனால் ஒட்டகத்தை விழுங்கிடுவாங்களாம். ஏன் அது அந்த பழமொழி வழக்கத்தில் அந்த நாட்களில் வந்தது என்று சொன்னால், யூதர்களுக்கு அல்லது இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த சட்டத்தின்படி அவர்கள் பூச்சிக்களை தொடக்கூடாது. அதாவது ஒரு சில வகையான பூச்சிக்களை வாசிங்கள். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களுக்கு அது ஒரு தீட்டான ஒரு காரியமாக காணப்படுகிறது. எனவே என்ன செய்வாங்களாம், எது குடிக்க வேண்டும் என்றாலும் அதை வடிகட்டி விட்டு அதன் பிறகுதான் குடிப்பார்களாம். ஏனென்றால் தெரியாமல் அந்த பூச்சிகள் அருவருப்பான காரியங்கள் உள்ளே போயிட்டு விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அதை வடிகட்டி குடிப்பார்களாம். ஆனால் அப்படி சின்ன சின்ன விஷயங்களிலே அவர்கள் கவனம் செலுத்துகிற அவர்கள் முக்கியமான காரியங்களை கோட்டை விட்டு விடுகிறார்கள் என்று சொல்லி இயேசு இங்கே அவர்களை மறைமுகமாக சாடுகிறார். அதற்காகத்தான் இந்த பழமொழியை அவர் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்னதான் அவர்கள் செய்கிறார்கள்? அப்படி என்னதான் அவர்கள் சின்ன காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முக்கியமான காரியங்களை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் தியானிக்கவிருக்கிறோம். இது நிமித்தமாக நாம் எவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். எனவே தேவன் நம்மிடத்தில் என்ன பேசுகிறார் என்பதை நாம் வாஞ்சியோடு கேட்க காத்திருப்போம். இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்பவர்கள் அவர்கள் டீச்சர்ஸ் ஆஃப் லா என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசேயர்கள் அல்லது சதுசேயர்கள் என்று சொல்லும் பொழுது, அதாவது அவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவர்கள் அல்லது அவர்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகிறவர்கள். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணத்தில், எனவே இந்த காரியத்தை நீங்கள் இப்படி தான் செய்யணும் என்று சொல்லி அவர்கள் விளக்கம் சொல்லுகிறவர்கள். அவர்கள் எல்லா விதங்களிலும் இப்படி நடக்கணும், அப்படி நடக்கக்கூடாது, இதை செய்யணும், அதை செய்யக்கூடாது என்று பலவிதமான சட்டத்திட்டங்களை போடுவார்களாம். ஆனால் எதற்காக அது சொல்லப்பட்டது என்கிறதான அதனுடைய நோக்கத்தையே மறந்து விடுகிறார்கள் என்பதை இயேசு தம்முடைய போதனைகள் எல்லாவற்றிலும் சொல்லி கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம். அவைகளில் ஏன் குறிப்பாக இப்படி சொல்லுகிறார் என்கிற ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவங்க நிறைய போதனைகளை சொல்லுவாங்க, அது எல்லாற்றின்படியும் நீங்கள் நடந்துக்கோங்க. ஆனால் அவர்களுடைய செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு நம்ம மத்தியிலும் இருக்கிறதான மிகப்பெரிய பிரச்சனை. என்னன்னு சொன்னால், பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று. என்னுடைய பேச்சும் என்னுடைய செயலும் ஒன்றித்து வர வேண்டும். ஆங்கிலத்தில் வாக் த டாக் என்று சொல்வார்கள். நான் என்ன பேசுகிறேனோ அது என்னுடைய செயல் வடிவத்திலும் காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக நேரங்களிலே எப்படி ஆகி விடுகிறது என்று சொன்னால், ஊருக்கு தான் உபதேசம் என்று சொல்லுகிற அளவில் உபதேசம் செய்யும் பொழுது எங்கேயோ உயர்ந்த நிலையிலிருந்து உபதேசம் செய்வார்கள். ஆனால் செயலுக்கு வரும் பொழுது படுபாதாளத்தில் இருப்பார்கள். ஆகவே தான் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், குருடரான வழிகாட்டிகளே, கொசுகில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். எது முக்கியமோ அதை செய்யாதபடிக்கு. இங்கே எது முக்கியம் என்று சொன்னால்,
நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பது முக்கியம். உங்களுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது என்பது முக்கியம். உங்களுடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது என்பது முக்கியமே தவிர நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. உங்களுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி உங்களுடைய செயல்களும் அமைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அநேகரை பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி வைத்துக்கொள்வோம். நான் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நான் உங்ககிட்ட நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார்கள் என்று சொல்லி வைத்துக்கொள்வோம். ஆனால் அந்த நாளும் வந்துருச்சு, அந்த நேரமும் வந்துருச்சு, ஆனால் அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க. இல்லை, அநேக தலைவர்கள் கூட அப்படியாக செய்வதை பார்க்குறோம். இல்லை, நீங்களே ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய அதிகாரியாக இருக்கிறீங்க என்று சொல்லி வைத்துக்கொள்வோம். அப்போ ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, எல்லோரும் வந்துடுங்க 5 மணிக்கு அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணிடுறீங்க. ஆனால் 5:30 மணி ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் வரீங்க. இது முதல் முறை பார்க்கும் பொழுது வித்தியாசமாக தெரியாது. தொடர்ந்து அப்படியே நடக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் 5 மணின்னு மீட்டிங் சொன்னீங்கன்னா எத்தனை மணிக்கு தான் வருவாங்க? எல்லோரும் 6 மணிக்கு தான் வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவர் வார்த்தையவே மதிக்க மாட்டார். நம்ம முதலாவது நாம் பேசுகிறதை நாமே மதிக்க விட்டால் மற்றவர்கள் எப்படி மதிப்பார்கள்? நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை நான் ஒரு பொறுப்புள்ளவனாக எடுத்துக்கொள்ளாவிட்டால் அல்லது மிக முக்கியமான காரியமாக எடுத்துக்கொள்ளாவிட்டால் மற்றவர்கள் அதை எப்படி சரியான காரியமாக எடுத்துக்கொள்வார்கள்? ஏனென்று சொன்னால், எப்பொழுதுமே நம்முடைய செயல்தான் மற்றவர்களை சீக்கிரமாக சென்று அடையும். செயல்தான் சென்று அடையும். நிச்சயமாகவே நம்முடைய பேச்சாகத்தான் இருக்கும். எனவேதான் நம்முடைய செயலும் பேச்சும் ஒன்றித்து செல்லும் பொழுது அது மிகவும் ஒரு தெளிவான ஒரு போதனையை அவருடைய இருதயத்தில் போய் சேர்க்கும். ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நான் போதிக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் எந்த விதத்திலும் என்னுடைய கையிலிருந்து ஒரு பைசா தேராது என்று சொன்னால் அது போதனை என்ற வடிவிலே தான் நிற்கும், அதை தாண்டி போகாது. எனவே நான் போதிக்கிறது என்னவோ அதன்படி செய்கிறவனாகவும் இருக்க வேண்டும். நான் என்ன சொல்லுகிறேனோ அதன்படி செய்கிறவனாகவும் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் ஒன்று சேராவிட்டால் நீங்கள் இன்னமும் தேவனை சரியாக அறியவில்லை என்று சொல்லி அர்த்தம். தேவனோடு உள்ள உறவிலே நீங்கள் இன்னும் பலப்படவில்லை என்று சொல்லி அர்த்தம். நான் சொல்லுகிறதும் செயலும் மிகவும் சரியான நேர்கோட்டிலே இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் நம்மையும் ஏமாற்றிக்கொண்டு மற்றவர்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய பேச்சும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமானது. நான் செய்கிறதான செயல் மிக முக்கியமானது என்பதை நாம் கவனித்திருக்க வேண்டும். ஆகவே தான் சொல்லுகிறார் அதே அதிகாரத்தில் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் வாசியுங்கள் 8ஆம் வசனம் வரை. தங்கள் கிரியைகளிலெல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். போதும். இங்கே என்ன செய்கிறார்களாம்? தங்கள் கிரியைகள் எல்லாம் எதற்காக செய்கிறாங்களா? மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். அப்போ அவர்கள் போடுகிறதான உடை, அவர்களுடைய செயல்கள் எல்லாமே எதற்காக? மனுஷர்களுக்கு முன்பதாக அவர்கள் காண வேண்டும் என்று செய்கிறார்களாம். அப்போ அதற்கேற்றபடி தங்களுடைய வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களை, ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி, அதாவது போதகர், மனுஷரால் போதகர் என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். இதுதான் அவர்களுடைய நோக்கமே. ஆனால் தொடர்ந்து பல காரியங்களை சொல்லி வருகிறார். நீங்கள் போதகர் என்று அழைக்கப்பட விரும்பாதீங்க.
ஏனென்று சொன்னால் கிறிஸ்து மட்டுமே, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். அடுத்தபடியாக வாசிங்க 11ஆம் வசனத்தை. உங்களில் பெரியவனாயிருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் பெரியவனாய் இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக, அதாவது வேலைக்காரனாக இருக்க கடவன். அடுத்த வசனம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நீங்கள் உண்மையாகவே உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் என்னையே எவ்வளவு பெரிதாக காட்டிக்கொள்ள வேண்டுமோ அவ்வளவு பெரிதாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தாழ்த்தப்படுவீர்கள். அப்போ இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த தாழ்மையை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். நீங்கள் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த அன்பை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போதிக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த ஐக்கியத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அதுதான் உண்மையாகவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றாக இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது செயலும் வார்த்தைகளும் ஒன்றாயிருக்க வேண்டும். அடுத்தபடியாக இயேசு ஏன் நீங்கள் கொசுவில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், வாசிங்க 23ஆம் வசனம் அதே அதிகாரத்தில். மாயக்காரராகிய வேத பரகரே பரிசேரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றுதலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம்பாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. போதும். முதல்ல பார்த்தோம், அவங்களுடைய பேச்சு சரியா இருக்குது, செயல் சரியா இல்லை. ஆனால் இங்கே என்ன தெரியுமா, அவருடைய செயல் சரியா இருக்குது, ஆனால் அவருடைய சிந்தை சரியா இல்லை. அல்லது வெளிப்புறமான செயல்கள் ரொம்ப நல்லது போல இருக்கிறது, ஆனால் உள்ளான காரியங்கள் சரியாக இல்லை. அதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். தசமபாகம்லாம் கரெக்டாக கொடுத்துட்றீங்க, ஆனால் இங்கே மிக முக்கியமாக சொல்லப்படுகிறதான நீதி அது உங்களிடத்தில் இல்லை, இரக்கம் அதுவும் இல்லை, விசுவாசம் அதாவது உண்மை உள்ளவர்களாக இருத்தல் அதுவும் இல்லை. இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வெறும் நான் பாருங்க வெளியரங்கமாக நான் சரியாக தசமபாகம் செலுத்துகிறேன். இல்லை, இப்போது இந்த காலத்துக்கு பொறுத்து சொல்லணும்னா பாருங்க, நான் தவறாமல் சர்ச்சுக்கு போகிறேன், பாருங்க நான் தவறாமல் பைபிள் வாசிக்கிறேன், பாருங்க நான் தவறாமல் 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன், பலகணிகளை திறந்து வைத்து எல்லாரும் பார்க்குற மாதிரி. இல்லை, இன்றைக்கு நிறைய பலகணி வந்துருச்சு இல்லை, அதாவது டிவி என்கிற பெயரில் பலகணிகள் நிறைய வந்துருச்சு இல்லை. இயேசு என்ன சொன்னார், நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது மூடிட்டு தனிப்பட்ட அறையில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி எல்லாரும் பாருங்கள் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிற அளவில் தான் இன்றைக்கி ஜெபம் இருக்கிறது. இப்படி பல விதங்களிலே அவர்களுடைய செயல்கள் மிகவும் பிரசித்தியாக பெரிதாக இருக்கிறது. ஆனால் நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். அது இல்லையே, உங்களிடத்தில் அடிப்படையாக இருக்க வேண்டிய நீதி இரக்கம் விசுவாசம் இவைகள் இல்லையே என்று சொல்லுகிறார். ஆகவே தான் 26ஆம் வசனத்தை வாசியுங்கள். குருடனான பரிசேனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு என்று சொல்லுகிறார். வெளிப்படையான பாத்திரம் சுத்தமாகணும்னு சொன்னால் வெளிப்புறமான பாத்திரம் முதலாவது என்ன செய்யணுமா, உட்புறத்தை நீ சுத்தமாக்க வேண்டும். உள்ளம் முதல்ல சுத்தமானாதான் உன்னுடைய கிரியைகளும் சுத்தமாகும். ஆனால் வெளியே மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்ப்பதற்கு மட்டும் அழகாக இருக்கிறது மாதிரி அது சுத்தம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இல்லை. 28ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்படியே நீங்களும்
மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மனுஷர்களுடைய கண்களுக்கு முன்பதாக நீங்கள் நீதிமான்களாக காணப்படுகிறீர்கள். உங்களுடைய செயல்களை பார்த்தா ஐயோ இவரை மாதிரி இருக்குமா, இவரை மாதிரி பெரிய ஆள் இருப்பாங்களா, இவரை மாதிரி இரக்கமுள்ளவர் இருப்பாரா, இவரை மாதிரி உயர்ந்தவர் இருப்பாரா, இவரை மாதிரி பரிசுத்தவான் இருப்பாரா, இவரை மாதிரி ஆவிக்குரியவர் இருப்பாரா என்று பார்க்கக்கூடிய அளவில் தான் உங்களுடைய செயல்கள்லாம் இருக்கிறது. ஆனால் உள்ளே இருக்குது என்னது? உள்ளத்தில் என்னதான் இருக்குதான்? அக்கிரமம், மாயம், அக்கிரமம் நிறைந்திருக்கிறது. இது மிகவும் கொடுமையான காரியம். முதலாவதாவது என்ன சொன்னார்னா, அவங்க சொல்கிறபடி செய்யுங்க. ஏன்னா சொல்லுவாங்க, செயல் தான் இருக்காது, செயல் சொல்கிறதுக்கு ஏற்றபடி இருக்காது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, செயலை பார்த்தா ரொம்ப நீதிமான் மாதிரி, ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய உள்ளான கிரியைகள், உள்ளான உண்மையான நோக்கங்கள் வேறையாக இருக்கும். இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். எதை செய்தாலும், நீங்கள் எதை பார்த்தாலும் அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் என்பதை கவனிக்க வேண்டும். ஒருத்தர் பேசுகிறாங்க, ஒருத்தங்க ஆவியில் நிறையிறாங்க, எது செய்தாலும் நீங்கள் பார்க்க வேண்டியது தான் அவங்க நோக்கம் என்னவாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உள்ள முதலாவது சரியாகணும். உள்ளத்தில் மாயம் இருக்கக்கூடாது. உள்ளத்தில் அக்கிரமம் இல்லாதவர்களாக நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது சுத்தப்படுத்த வேண்டியது என்னுடைய உள்ளம். என்னுடைய வீட்டில் இருக்கிறதான உறவில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். இல்லை, அதான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், நான் வெளியே போய் நல்லவேன்னு நல்லா பேர் எடுத்துகிட்டு வந்துடலாம், என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க என்னை யாருன்னு சொல்கிறாங்க, உள்ளே இருக்கிறது அவங்களுக்கு தானே தெரியும். இல்லை, ஏன்னா அவங்க உங்களை தினமும் பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவங்களுக்கு தெரியும். எனவே உங்களுடைய வீட்டாருக்கு நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? பரிசுத்தவானாக இருக்கிறீங்களா? உங்களுடைய வீட்டாருக்கு நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்களா? உங்களுடைய வீட்டாருக்கு நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அங்கே தான் எல்லா வண்டவாளமும் தெரியும் இல்லையா, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி. எனவே என்னுடைய உள்ளம் நீதி உள்ளதாக, அக்கிரமம் இல்லாததாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னுடைய உள்ளத்தில் நீதியும் இரக்கமும் விசுவாசம், இந்த இடத்துல விசுவாசம் என்று சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உண்மை உள்ளவர்களாக இருத்தல். என்னுடைய வார்த்தைக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். நான் இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்று சொன்னால் நான் செய்து முடிக்கிறதுக்கு என்னுடைய முழு முயற்சியும் நான் எடுக்கிறேன். ஒருவேளை என்னால் முடியாத பட்சத்தில் நான் அதற்கு பிராயச்சித்தம் தேடுகிறேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்னால் எந்த அளவுக்கு என்னால் சிறப்பாக செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு நான் என்னை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு நான் விட்டு கொடுக்க வேண்டும். இதை நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் செய்ய வேண்டும். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்களுடைய அட்டண்டன்ஸில் சைன் பண்ணும் பொழுது லேட்டாக ஆனது பிறகும் நீங்கள் கரெக்டான டைமை போட்டு நீங்கள் சைன் பண்ணுறீங்க? இப்போ நிறையா வந்துருச்சு, எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருந்தனால ஏமாற்ற முடியாது. ஆனால் அதுலேயும் நிறையா லூப் ஹோல்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இப்போ இல்லையா? நான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். எல்லா விதங்களும் என்னுடைய வேலை ஸ்தலத்தில், என்னுடைய பிரயாணத்தில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சபையில், எல்லா இடங்களிலும் நான் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதுதான் என்னுடைய வெளிப்புற கிரியைகளை உருவாக்க வேண்டும். Who you are determines what you do. நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய செயல்களை தீர்மானிக்கிறதாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் செயல்களை மட்டும் நம்ம அப்படியே ஒப்புவைத்துக்கிட்டே வரோம். இதை அப்படி செஞ்சுட்டா அவங்க அப்படி நினச்சிக்குவாங்க, இப்படி செஞ்சால் இவங்க நல்லவன் என்ன நினச்சிக்குவாங்க என்று சொல்லி. ஆனால் மாறாக என்னுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வருகிறவனாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என்னுடைய உள்ளத்தில் அந்த மாற்றத்தை நான் கொண்டு வராமல் என்னுடைய செயலிலே மட்டும் நான் காண்பிக்கிறவனாக இருப்பேன் என்று சொன்னால் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. நீங்கள் என்ன செய்கிறீங்க? கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறவர்களாக இருக்கிறீர்கள். இல்லை, நிறைய பேர் பார்த்துருக்குறேன், ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க. ஐயோ அங்கே அப்படி இருக்கா, ஐயோ இது இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, நிறைய பார்ப்பாங்க.
ஆனால் கடைசியில் பார்த்தா முக்கியமான வேலையவே விட்டுருவாங்க. இல்லை, நான் என்னுடைய உள்ளத்திலே சுத்தமுள்ளவனாக நான் இருக்க வேண்டும். அதுக்காக சுத்தம் பார்க்காதீங்கன்னு சொல்லலை. நாம் மிகவும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நாம் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். கையை எப்பொழுதும் சுத்தமாக நாம் கழுவிக்கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் நான் உண்மையாகவே என்னுடைய நோக்கம் சரியாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தான் என்னுடைய செயல்களும் சரியானதாக இருக்க முடியும். எனவே முதலாவது நாம் பார்த்தோம், என்னுடைய பேச்சும் செயலும் ஒன்றித்து இருக்க வேண்டும். ரெண்டாவதாக என்னுடைய சிந்தை சரிப்பட வேண்டும். அப்போ தான் என்னுடைய செயலும் சரிப்படும். செயல் மாத்திரம் சரியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சால் போதாது, என்னுடைய நோக்கமும் சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக இங்கே மிக முக்கியமான ஒரு காரியத்தை இயேசு சொல்லுகிறார். வாசிங்கள் 13, 14, 15 வசனத்தில் அதே அதிகாரத்தில், மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. கொஞ்சம் காத்திருப்போம். அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீங்களும் உள்ள போக போறதில்லை, மற்றவங்களையும் உள்ள போக விடுறதில்லை. இல்லை, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய் வைக்க போகிற காத்த மாதிரின்னு சொல்லி. இல்லை, வைக்கோல் போகிற நாய் பாதுகாக்கும், அதுவும் சாப்பிடாது, மற்ற மாடு ஆடையும் சாப்பிட விடாது. அதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும், பாதுகாத்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு அநேகர் செய்கிறதான காரியங்கள் இல்லை, அவர்களுடைய போதனைகள் எப்படியாக இருக்கிறது என்று சொன்னால், அவர்களும் பிரவேசிக்க போகிறது இல்லையா, அதில் பிரவேசிக்கிறவங்களே இவங்களும் விடுறது இல்லையா. இல்லை, எப்படி என்று சொல்லி அடுத்த வசனத்தில் வாசிங்கள். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். போதும். நீண்ட ஜெபம் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தா ஐயோ, அவங்கள மாதிரி பரிசுத்தவான் யாருமே இல்லைங்கிறது போல நீண்ட ஜெபம் பண்ணுவார்களாம். ஆனால் ஏழை விதவைகளை சுரண்டி காசு பிடுங்குவாங்களாம். நல்லா கவனித்து பாருங்க. இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிற காரியங்களை எல்லாம் செய்கிறவர்களை கவனித்து பாருங்க. சாதாரண விதவைகளிடத்திலிருந்து, சாதாரண ஒன்றுமறியாத பாமர மக்களிடத்திலிருந்து பணத்தை பிடுங்கி தங்களுடைய வசதிக்காக பயன்படுத்துகிறதை, தங்களுடைய புகழ்ச்சிக்காக பயன்படுத்துகிறதை பாருங்கள். மிகவும் சாதாரண எளிய மக்கள், அவர்கள் பிழைப்புக்கே இல்லாத சூழ்நிலையிலே அவர்கள் கொடுக்கிறதை வைத்து இவர்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் முந்தின பாயிண்ட்லேயே சொன்னோம், நம்ம நோக்கத்தை பார்க்க வேண்டும். ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னு சொன்னால் எதற்காக செய்கிறாங்க? எனக்கு பணத்தை கொடுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய நோக்கம் பணமாகிவிட்டது. பணத்தை கொடுக்கிறவர் தேவன், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் தேவன். தேவன் என்னை ஒரு ஊழியத்தை செய்ய அழைக்கிறார் என்று சொன்னால் அதற்கான தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொருத்தராக அவங்களுடைய ஏழை பிள்ளைகளை சுரண்டி நான் வாங்கி அதை வைத்து தான் என்னுடைய ஊழியத்தை பெரிதாக்க வேண்டும் என்று சொல்லி நான் நினைப்பேன் என்று சொன்னால், தேவன் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார் என்னன்னு சொல்லி, இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். அதோடு நிற்கல, அவர்கள் என்ன செய்கிறாராம் பாருங்க, 15 வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை நன்றாக கவனிங்க, ஒருவனை உங்கள் மார்க்கத்தானாக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தானான போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். நல்லா கவனிங்க, இத ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. O to you teachers of the law and Pharisees, you hypocrites, you travel over land and sea to win a single convert, and when you have succeeded, you make them twice as much a child of hell as you are. நீ ஒருத்தனை மதம் மாத்துறதுக்காக நீ என்ன பண்றீங்களா?
சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் மதம் மாறின உடனே நீங்கள் நரகத்துக்கு போகிறத விட ரெட்டத்தனையான நரகத்துக்கு அவங்கள கொண்டு போகிறீங்களாம். இது யார் சொல்கிறது? இயேசு சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஏதேதோ காரியங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய சுய லாபத்திற்கும் சுய புகழ்ச்சிக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லி அவர்களை இவர்களாக மாற்றி என்னெல்லாமோ செய்து கொண்டிருந்தாலும், மதம் மாற்றுகிற வேலையை நான் செய்து கொண்டிருந்தாலும், அவங்க மாறி வந்ததுக்கப்புறம் நான் போகிறத விட அவங்கள ரெட்டத்தனையான நரகத்துக்கு அவங்கள நான் தள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நானும் போவதில்லை, மற்றவர்களையும் போக அனுமதிப்பதில்லை. இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? எதற்காக ரட்சிப்பை அவர் ஏற்படுத்தினார்? எல்லா ஜனத்திற்கும் அவர் ரட்சிப்பை ஏற்படுத்தினார் என்று சொல்லும் பொழுது, நாம் இன்றைக்கு அந்த சத்தியத்தை மாறாக அல்லது தவறாக உபதேசித்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஒருவனை மதம் மாற்றுறதுல தான் நம்ம கவனம் இருக்குது. அவனுடைய உள்ளம் உண்மையாகவே மாற வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இல்லை. அவனை எப்படியாவது மாற்றிடணும், அவ்வளோதான். நான் நரகத்துக்கு போகிறேன், என்னோட டபுள் நரகத்துக்கு அவன் போகணும். இந்த ஒரு நிலையில் தான் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உண்மையான உள்ளான மாற்றம் இல்லை என்று சொன்னால் அது எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை. வெளியரங்கமான நிறைய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த பார்க்கிறோம், எண்ணிக்கையை கூட்டணும்னு சொல்லி நினைக்கிறோம். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. மாறாக நான் செய்ய வேண்டியது உள்ளத்தில் உண்மையான ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சி சொல்வீர்கள் என்று சொல்லலை, சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அநேகர் ஈர்க்கப்படுவார்கள். இவர்களைப் போல நான் வாழ வேண்டும், இவர்களைப் போல நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களை ஈர்ப்பதாக இருக்கும். அப்பொழுது நீங்களும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிப்பீங்க, அவர்களையும் பரலோக ராஜ்யத்திற்குள் கொண்டு சேர்ப்பீங்க. ஆனால் மதம் மாற்றணுன்றது மட்டுமே உங்களுடைய நோக்கமாக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்களும் போக மாட்டீங்க, அடுத்தவங்களையும் போக விட மாட்டீங்க. மிகவும் கவனமாக இருங்கள். உங்களுடைய செயல் மிகவும் முக்கியம். இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி. நீங்கள் என்ன பண்ணுகிறீங்களா? கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறீர்கள். சின்ன சின்ன விஷயத்தில் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு பெரிய விஷயத்தில் கோட்டை விட்டுறது இல்லை. 5 பைசா 10 பைசாலாம் ரொம்ப பார்த்து 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 செலவு போடுவாங்க. போய் 2 லட்சம் ரூபாவை நஷ்டமாக்கிட்டு வந்துடுவாங்க. இல்லை தீக்குச்சி கூட ஐயோ ரொம்ப சிக்கனமாக செலவு பண்ணணும்னு சொல்லி செலவு பண்ணுவாங்க. ஆனால் எவங்கிட்டே போயிட்டு 5 லட்சத்தை ஏமாந்துட்டு வந்துடுவாங்க. இப்படி தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள், ஐயோ அது பண்ணியாச்சா, இது பண்ணியாச்சா, இப்படி பண்ணியாச்சா, அப்படி பண்ணியாச்சா என்று சொல்லி நம்மை சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அடிப்படையாக இருக்கிறதான நீதி, அடிப்படையாக இருக்கிறதான இரக்கம், அடிப்படையாக இருக்கிறதான உண்மை, இவைகள் உங்களுடைய உள்ளத்தில் இல்லை என்று சொல்லி இயேசு வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். அவைகள் உங்களுடைய உள்ளத்தில் இல்லை. இது அடிப்படையான காரியங்கள். நீங்கள் நீதி செய்ய வேண்டியது, நீங்கள் இரக்கம் செய்ய வேண்டியது, நீங்கள் அன்பு செய்ய வேண்டியது, நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பது, இதுதான் உண்மையாகவே அடிப்படையாக இருக்கிறது. நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஆதாரமாக இருப்பவைகள் இவைகள் தானே தவிர உங்களுடைய பெயர்கள் அல்ல, அல்லது உங்களுடைய உடை அல்ல. இவையெல்லாம் புறம்பானதாக இருக்கிறது. தேவன் உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு வெளி அளவில் மாத்திரம் நான் அவருக்கு பிரியமானவனைப் போல நான் நடித்து கொண்டிருக்கிறேனா, இல்லை என்று சொன்னால் உண்மையாகவே உள்ளத்தில் தூய நோக்கமுள்ளவனாக, பரிசுத்த நோக்கமுள்ளவனாக, ஆண்டவரை நான் உம்மை பின்பற்ற வேண்டும், உம்மை நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி நான் நடக்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்கிறதான மிகப்பெரிய அற்புதம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ளத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். உள்ளான ஒரு மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறார்.
அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அவைகள் எல்லாவற்றையும் சடங்காச்சாரமாக மாற்றிவிட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற சபையை போலவே இல்லை. இன்றைக்கு எந்த சபையாக இருந்தாலும் செய்கிற காரியங்கள் எல்லாமே சடங்காச்சாரமாகவே ஆகிவிட்டது. அது உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதான நம்முடைய வாஞ்சையாக, நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம் கொடுக்கிற காணிக்கையாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய ஏறெடுக்கிறதான ஜெபமாக இருந்தாலும் சரி, அல்லது நாம் பங்கெடுக்கிறதான திருவிருந்தாக இருந்தாலும் சரி, அல்லது சபை ஆராதனையாக இருந்தாலும் சரி, இவைகள் எல்லாமே ஒரு சடங்காச்சாரமாக அல்ல, தேவன் மேல் நமக்கு இருக்கிற அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். நாம் அவரை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் என்கிறதான உணர்வின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்நாளுடைய ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருக்கு பிரியமானதாக இருக்கும், அவரை வெளிப்படுத்துவதாக இருக்கும். அதைத்தான் தேவன் நமக்கு எதிர்பார்க்கிறார். மாயக்காரரே என்று சொல்லி நம்மை பார்த்து அழைக்காதபடிக்கு உண்மையாகவே அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம் தலைகளை தாழ்த்தி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். கொசுகில்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதனையோடு சொல்லுகிறார். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அப்படி இல்லாதபடி ஆண்டவரே, நாங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய உம்முடைய வழிநடத்தல் வேண்டும். எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாமல் இருக்க உம்முடைய வழிநடத்தல் எனக்கு வேண்டும். ஆண்டவர், நாங்கள் நீதியை நிலைநிறுத்துகிறவர்களாக, இரக்கத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக, உண்மையை எங்களுடைய வாழ்க்கையில் காட்டுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி நாமே ஒப்புக் கொடுப்போமா? அவர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அந்த அனுபவம் தான் நமக்கு மிகப்பெரிய அனுபவமாக இருக்க முடியும். அவர் எவ்வளவு நல்லவர், அனுதினமும் நாம் அவரை உணர முடியும். ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து மாயக்காரரே என்று சொல்லி அழைப்பதற்கு நாங்கள் இடம் கொடாமல், ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய நேசத்திற்குரியவர்களாக, உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நாம் ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளிலே நாங்கள் உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாக எங்களுக்கு இந்த கிருபைகளை கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கேட்ட அனைவரோடும் நீர் இடைப்பட்டீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, அப்படியாகவே அவர்களை வழிநடத்தும். விசேஷமாக ஆண்டவரே, தேவையோடு இருக்கிறவர்களுடைய தேவைகளை சந்திக்க வல்ல தேவனாக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் வெளிப்புறத்திலே மாத்திரம் உமக்கு பிரியமானவர்களாக காட்டிக்கொள்கிறவர்களாக இல்லாமல், உள்ளத்திலே நோக்கங்களிலே ஆண்டவர் உமக்கு பிரியமானவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். அதற்கேற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுடைய தொலைபேசி எண்ணிலே நீங்கள் தெரிவித்தால் உங்களுக்காக நாங்கள் நிச்சயமாக ஜெபிப்போம். கேட்ட செய்தியிலிருந்து சந்தேகங்கள் இருக்கும் என்று சொன்னாலும் நீங்கள் எங்களிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். தெய்வம் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.